இனி யார் தடுத்தாலும் சரி, இந்த கருப்பன் என் செல்ல பிள்ளைகளுக்காக செய்ய போவது இதுதான். நீயாகவே நினைத்தாலும் இனி அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் தருவது நல்லதாக இருக்கும்போது, நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்ய காத்திருக்கும் போது, தருவதும் இந்த கருப்பனாக இருக்கும்போது இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லவா? என் பிள்ளையே, நீ யாரை நினைத்து கண்கலங்கிக் கொண்டு இருந்தாய்? எதற்காக கண்கலங்கிக் கொண்டு இருந்தாய்? எந்த விஷயம் உன் கையை விட்டு பறிப்போய் விடுமோ என்று இழந்து விட்ட உறவை நினைத்து தானே நீ மீண்டும் மீண்டும் கண்ணீர் கடலில் தத்தளித்து கொண்டே இருந்தாய். அந்த இழந்துவிட்ட உறவை மீண்டும் உன்னிடம் சேர்ப்பதற்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டு தான் இப்பொழுது நான் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். காரணம் என்பது எத்தனை வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி பழைய விஷயங்களை எல்லாம் கிளறி கிளறி நீ காரணத்தை தேடி போய் கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தீர்வை நோக்கி இருக்கும் உன் பயணத்தில் உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளையே, இந்த கருப்பன் உன்னை நோக்கி வந்து விட்டேன். நீ நினைக்கின்றாய் இந்த அப்பனை தேடி நாம் தான் சென்று இருக்கின்றோம் என்று. அதுவல்ல என் தங்க பிள்ளையே, நான் தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். இனியும் என் பிள்ளைகளின் கண்களில் கண்ணீரை வரவைக்க முடியாது என்று, இனியும் என் பிள்ளைகளின் கண்களில் கண்ணீரை இந்த அப்பனால் பார்த்து கொள்ள முடியவில்லை என்று இனி சற்றும் தாமதிக்கப் போவதே இல்லை. உனக்கு கொடுக்க போவதிலிருந்து நான் விலகப் போவதுமே கிடையாது. எதற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து காத்து கொண்டு இருந்தார்களோ, அந்த காத்து கொண்டு இருந்த தருணத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது. இறுதி முடிவுக்காக காத்திருக்கின்றாய். ஒரு பெண்ணானவளின் முடிவுக்காக நீ காத்திருக்கின்றாய். அவள் என்ன சொல்வாளோ ஏது சொல்வாளோ என்று யோசித்து யோசித்து உன் மனதை வருத்தி கொண்டு இருக்கின்றாய். அவளின் முடிவை நான் உன் முடிவாக நான் தந்து காத்து அருளும் போது நீ எதற்காகவும் வருந்தவே வேண்டாம். நல்லதும் நட்பலனும் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது. புண்ணிய காலத்திற்குள் நீ அடி எடுத்து வைத்து விட்டாய். உன் கருமை வினையும் பாவ காலத்தினும் அடியோடு வேறெடுத்து விட்டு உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு உனக்கு தருகின்ற சோதனைகளை எல்லாம் மாற்றி இனி சாதனைகளாக மாறும் நேரத்தை நான் குறித்திருக்கும் போது நீ அவர் இல்லை இவர் இல்லை என்று யோசிக்காதே. தைரியமாக இந்த அப்பனின் கரத்தை பற்றிக்கொள். என் பிள்ளையே, எல்லாவற்றையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை. அதனால் தான் சொல்கிறேன், இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. இதையும் தாண்டி என் பிள்ளைகள் இங்கு ஜெயிக்கத்தான் போகிறார்கள். யாரும் இல்லை யாரும் இல்லை என்ற விடைகளுக்கெல்லாம், என்ற கேள்விகளுக்கெல்லாம் நானே நேரடியாக களத்தில் இறங்கி நான் உன்னருகில் உன் ஐயனாக இருக்கும்போது, உன் பாதுகாவலனாக இருந்து கொண்டு இருக்கும்போது, உன் தாயாக தந்தையாக குருவாக வழிநடத்தி செல்லும் போது யார் இல்லை என்று கண்கலங்குகின்றாய் என் பிள்ளையே. உனக்கான வெற்றியானது உன்னை தேடி வந்து இருக்கும் சூழ்நிலையில் வந்து விட்டது. இனி யாரையுமே என் பிள்ளைகள் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இழந்ததை நினைத்து மட்டும் கொண்டே இருந்தால் அப்படியே தான் மூளையில் முடங்கியே கிடக்க வேண்டும். உனக்கான சந்தோஷத்தை அள்ளி தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது, நீ வெற்றி வாங்கி சூடுவதற்கு இங்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கும்போது, என் பிள்ளையே, நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நான் அல்லவா நடத்தி தரப் போகிறேன். இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு கண்கலக்கம் எதற்கு? எதையோ தேடிக்கொண்டு இருக்கின்றாய். எதையோ நீ இழந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் தேடிக்கொண்டு இருப்பதிலும் இழந்து கொண்டு இருப்பதிலும் அளவற்ற பாடங்களை என் பிள்ளைகள் படித்து விட்டார்கள். இனி யாருக்காகவும் தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாருக்காகவும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக உன் வாழ்க்கையை பற்றி நான் இங்கு சீர்தூக்கி பார்த்து கொண்டு இருக்கும்போது அதை ஒரு வழி பண்ணாமல் நான் ஓயப் போவதே கிடையாது. உன் வாழ்க்கையை பற்றியா அவதூறு படுத்தினார்கள்? உன் வாழ்க்கையை பற்றியா குறை சொல்லி கொண்டு இருந்தார்கள்? யாருடைய கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருந்ததோ குறை சொல்வதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையின் திருப்பத்தை அவர்களே திரும்பி பார்க்கின்ற அளவிற்குத்தான் நான் வைக்கப் போகிறேன். ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளை என்று தெரியாமலே உன்னை கலங்க வைத்து விட்டார்கள். நீ என் செல்ல பிள்ளை என்று
என்று தெரியாமலே உன்னை தவிக்க விட்டு சென்று விட்டார்கள். இனி அத்தனைக்கும் பதில் கூறும் விதமாக அவர்களாகவே தேடி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். காரணம் என்னவென்று தெரியுமா என் தங்கமே? நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இங்கு செய்யவில்லை. எறும்புக்கு கூட இங்கு தெரிந்தும் தெரியாமலும் நீ உனக்கான விஷயத்தில் செய்ததிலிருந்து விலகுவதே கிடையாது. அப்படி இருக்கும்போது மற்றவர்களை உன்னை நான் குறை சொல்ல இங்கே விட்டு விடுவேனா? நான் உன்னருகில் இருக்கும்போது நீ நேர்மையின் பக்கம்தானே இங்கு சென்று கொண்டு இருக்கும்போது, அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான வெற்றியும் நான் தருவதென்று உறுதி ஏற்றிருக்கும் போது நல்லதுதானே என் பிள்ளைகளை நோக்கி இங்கு வந்து கொண்டு இருக்கும். என் தங்கமே, எதற்காகவும் நீ பயப்படவே வேண்டாம். எதற்காகவும் நீ கண் கலங்கிடவும் வேண்டாம். உன் கலக்கத்திற்கு விடையளிக்கும் நேரம் வந்து விட்டது. யார் யாருக்காகவோ நீ அழுததெல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொண்டு பார். யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கையை இழந்ததெல்லாம் போதும். இனி உனக்கான முடிவை நீ தைரியமாக எடுப்பதற்கான நிலையை மட்டும் உருவாக்கிக்கொள். யார் யாருக்காகவோ நீ எடுத்த முடிவை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து கொண்டே இருந்தாய். அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி வாகை சூடும் தருணத்திற்காகத்தான் உன்னை அழைத்துச் செல்ல இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த அப்பனால் விதிக்கப்பட்டு இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? மாற்றம் எப்பொழுது வரும், எப்படி வரும் என்று தெரியாது. ஆனால் வரவேண்டிய தருணத்தில் கண்டிப்பாக வந்து சேரும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அந்த மாற்றமானது இப்பொழுது உன்னை வந்து சேரும் தருணத்திற்கு வந்துவிட்டது. கண் கலங்கி கொண்டு இருக்கும் விஷயத்திற்கெல்லாம் நீ எதிர்பார்த்த முடிவினை நான் தர காத்திருக்கும் போது நீ இழந்து விட்டேன் என்று நினைத்த உறவும் உன் கரம் பற்றி சேரத்தான் போகிறார். அவரை உன்னோடு வந்து சேரும்போது நீ எதற்காக இங்கு வருத்தப்படுகிறாய்? உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. உனக்கான விடியலை நோக்கி நீ அடியெடுத்து வைத்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல நேரமும் தொடங்கிவிட்டது. வெற்றி வாகை உன்னை நோக்கி வந்து இருக்கின்றது. வெற்றி கிரீடத்தை நீ அலங்கரிக்கப் போகிறாய். என் பிள்ளையே, சந்தோஷத்தில் மகிழ்ச்சியும் துள்ளி குதிக்கப் போகும் இந்த தருணமானது உன் அப்பனும் உன் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் பார்த்து இங்கு ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகிறேன். என் கண்களிலும் இருந்தும் ஆனந்த கண்ணீர் வரத்தான் போகிறது. பின்பு எதற்காகவோ நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படவே வேண்டாம். தருவது இந்த கருப்பண்ண சாமி என்று உனக்கு தெரிந்து விட்ட போதிலும் சுற்றி நடக்கும் மாய வலைகளையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. மற்றவர்கள் தவறு செய்தாலும் நல்லது மட்டும்தான் அவர்களுக்கு நடக்கிறது. ஆனால் நான் மட்டும் தண்டனை அனுபவிக்கிறேன் தவறேதும் செய்யாமல் என்று சிந்திக்காதே. என் பிள்ளையே, உனக்கு எந்த விஷயம் புரிய வேண்டுமோ அதை புரிய வைப்பதற்குத்தான் இந்த சோதனை. இப்பொழுது அவர் எப்படி என்று உனக்கு புரிந்து விட்டதா? நீ தானாகவே விலகிக்கொள். அதில் ஒன்றும் தவறில்லை. நான் உனக்கு நல்லதையும் நற்பலனையும் தரத்தான் காத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும்போது கெடுதலுக்கு வழிவகுக்கவே மாட்டேன். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.